சில பேர் சந்தித்து போவாங்க கூப்பிட்டு பலதரப்பட்ட மனுஷரும். வட்டுக்கோட்டை. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? இந்த இந்த இது முன்னுக்குள்ளது தானே சொன்னீங்கண்ணா? முன்னுக்கு பெருசா இருக்குது அது. இதுதான் இந்தியாவில் வெள்ளத்துக்கு உயிரா இருக்கும். கரையை கொண்டு வந்து போட்டோன்னா துடிக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதான பாசையூர்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கேன். அப்போ இந்த பாசையூர்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு மீன்பிடி நடக்கிறதான ஒரு இடம் ஒன்று. அப்போது இந்த கடலோர பக்கத்தில் தான் நான் இருக்கேன். அந்த இடத்துல தான் பாசையூர் மீன் சந்தை இருக்குது. அப்போ இந்த அண்ணாவங்களாம் இப்போ தான் தொழிலுக்கு போயிட்டு வந்துருக்காங்க. தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கண்ணா நீங்கள்? நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு போனீங்க? 5 மணிக்கா? 5 மணிக்கு போயிட்டு இப்போ தான் வந்தீங்களா? சரி சரி. நீங்கள் நைட்டுக்கு அப்போ? நைட்டுக்கு ரால் பிடிக்க போகிறது, அது போயிட்டு வெள்ளனா வந்துடலாம். அது ஒரு 8 மணி போல் போனால் ஒரு 11 மணிக்கு வந்து. நைட்டுக்கு 8 மணிக்கு போனால் 11 மணிக்கு. வலையா? அதுவும் வலைண்ணா. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போவீங்க? இதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே போகும். 10 கிலோமீட்டர் உள்ளு கடலுக்கு. ஆழம் குறைவாண்ணா இந்த பக்கம்லாம்? ஆழம் இங்கே ஒரு கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் 10 கிலோமீட்டருக்கு அங்கே வேணால் ஆழம் கூட ஏன்னா. அப்போது இந்த 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 பக்கம்லாம் அப்படியே ஃபுல்லாகவே அட்டை பண்ண தான் இருக்குது. இது ஃபுல்லாக அட்டை பண்ணேண்ணே. அப்போ இந்த அண்ணாவங்களாம் 10 கிலோமீட்டர் தாண்டி போவாங்களாம் இறால் அப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கு. இப்போ மீன் இங்கே போனால் பார்க்கலாமாண்ணா சந்தையில்? அப்படியா? சந்தையில் கொடுத்துட்டு வரீங்களா? சரி சரி சரி, ஓகேண்ணா, தேங்க்யூ. நீங்கள் சந்தையில் போனீங்கன்னா மீன் எடுக்கலாம். சரி 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 சரி, நன்றி. அப்போ நம்ம அப்படியே சந்தைக்கு போவோம். சந்தைக்கு போயிட்டு பார்ப்போம். இங்கெல்லாம் வலை இது எடுத்துகிட்டு இருக்காங்களாண்ணா? வலை. இப்போ இங்கே வலையெல்லாம் கொண்டு வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. அதில் உள்ள இந்த ஊத்தை அதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அப்படியே இதுலேருந்து சந்தைக்கு போயிட்டு சந்தையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வலையை பிரிச்சுட்ருக்காங்க. வலை பிரிக்கிறீங்களா அங்கிள்? இது என்னத்துக்கான வலை? இது என்னத்துக்கு போடுவாங்க இந்த வலை? இல்லை இல்லை, அந்த என்ன மீனா? மீன் மீன் கூடு. கூடு மாதிரி பாஞ்சு விட்டால் மீன் உள்ளுக்கு நின்று கொள்ளும். சரி சரி சரி. இன்னொரு வரி ஒன்று இருக்குங்கிட்ட அந்த வழியாக சுற்றி இழுத்தால் அந்த மீன் ஏதங்கள். இது இது ஓ மரத்துல சாத்திருக்கோ. அது விரிச்சா அத்தாங்கு மாதிரி வரும். ரெண்டு பேர் போட்டு ரெண்டு பக்கத்துல கூட சுத்தி இழுத்தா அந்த மீன் கூட அந்த கூடு வைக்க நான் அங்கே இங்க மீன் கூட தானே வரும். கூட இந்த வலை வந்தோன்னா அந்த கூட அந்த மீன் வந்து இதுக்குள்ள இருக்கு. இது வந்து அதை சுத்தி இருக்க கூடு மாதிரி. கூடு மாதிரி வேலி வேலையாண்டு நீளமா கட்டுவோம். அது இந்த வேலை. இது வேலி வலையா? கொஞ்சம் இந்த இதுல நிக்க பாருங்க. இது அந்த அங்க இது ரைட் ரைட் ரைட். சரி சரி. அது கண் பெருசு. அது வேலி மாதிரி கட்டுறது. பைப்புகள் கம்புகளால பாயிறது. வேலி மாதிரி தான் இருக்கும். அப்ப அது அங்கிருந்து இப்ப இங்க உள்ளுக்கு வராங்கி திரும்ப போயிருக்க அந்த வேலையில பட்டு கடல் வெள்ளம் வரைக்க மீன் உள்ளுக்கு மீன் வந்து உள்ளுக்கு காத்துக்கு மாறுவேனா? காத்துக்கு மாறும். கடல் பெரிய நேரம் இருக்கு. காலையிலயும் அந்திக்கும் அப்படி ஒரு இது நடக்கும். பெரிய நேரம் அந்த திசையை நோக்கி மீன் இறங்கும். அந்த கலந்து பரப்பு அந்த பரப்பு பரப்பு மாதிரி தண்ணிலாம் வந்து சொல்லி அதுக்கு தண்ணி வந்துடும். அந்த மீன் என்ன செய்யும்? தண்ணிக்கு எடுத்து தான் வரும். சரி சரி சரி. இந்த கடல் திரும்பி மாறி அப்படி ரொட்டேஷன்ல நடந்துட்டு இருக்கான். கொஞ்சோண்டு போய் இங்கே தண்ணி குறைய மீன் அங்கங்கே போக அங்கங்கே வலை நிற்கும். அந்த வலையில தட்டி போய் உள்ளுக்கு கூட்டுக்கு வராங்க. சரி 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 சரி. அதுக்கப்புறம் நீங்க வலையை போட்டு பிடிச்சிருதா? உள்ளுக்கா போனா வெளியால வேற யாருக்கு தெரியாதா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அதை கூடு செய்யறதுன்னா. இப்போ இதுதான் அந்த வலை. இது களங்கட்டி. களங்கட்டி களங்கட்டி. இதுக்கு பேர் வந்து களங்கட்டி.
அதனால எங்கள் இந்த தொழிலுக்கு வந்து கலங்கட்டி தொழில். களங்கட்டி. களங்கட்டி தொழில் கட்டி நடுவில் இது பண்ணுறது. இது வந்து இந்த வடமாநிலத்திலேயே முதல் தொழில் செய்தது இந்த பாசோர் இந்த தொழில். இந்த இது களங்கட்டி தொழில் மீனுக்கு பாசோர் முழுக்க வடமானம் முழுக்க டிமாண்ட். ஏண்டா அள்ளி போட்டோன்னா வள்ளத்துக்கு உயிராக இருக்கும், கரையை கொண்டு வந்து போட்டோன்னா துடிக்கும். மற்ற மீன்கள் விலையில பட்டு அப்படி மீன் இல்லை, ரோலர் மீன் அப்படி இப்படி எல்லாம் அதெல்லாம் வந்து நொந்த மீன். இது வந்து உயிர் மீன், ஃப்ரெஷ்ஷான மீன். வியாபாரி மேரிட்டா இல்லை களங்கட்டி பாசோர் களங்கட்டி மீனாண்டு கேட்டு வாங்குங்க. இது என்றாலும் வாங்கி ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டாலும் பாசோர் மீன் அப்படியே கூட்டுக்க. நம்ம வீடு டேங்க் இருக்கு, டேங்க்ல மாதிரி வச்சிருக்குது. இருக்கு அதே மாதிரி உள்ளுக்க ஓடிக்கொண்டே இருக்கு. அதுல இருந்து அப்படியே எடுத்து போட்டுக்கு போட்டு நீங்க எடுத்துட்டு வந்துருவீங்க. மீன் உயிராதான் மீன் உயிராதான் இருக்கு. அப்போ அது நிறைய அங்கே காட்டின பேர் கடிப்பலை என்று. எது அங்கிள்? அது 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 உயரமா இருக்குது. கடிப்பலை என்று. கடிப்பலை அதை குழைச்சி விட்டா 2 பக்கம் தலைப்புலேயும் 2 கம்பி இருக்கு. கம்பிலாம் ஜாயின் பண்ணிருக்கு. கீழுக்கு ஈயம் போட்டிருப்போம் நிலத்தோட வாரத்துக்கு எல்லாத்தையும் மிதக்கும். அதை போட்டு 2 பேருமா சேர்ந்து வந்து 2 பேரும் ஒன்று சேருவினோம். அப்போ அதுக்கு இருக்கிற மீன் எல்லாம் அந்த அதுக்குள்ள உள்ளுக்க அப்படியே தூக்கி பள்ளத்தில் எடுத்து போட்டால் கரை வந்தாலும் சாகாது. இந்த கலவாயல் அதுல எல்லாம் லேசில் சாகாது. நான் கண்டியில இருந்து வரேன். இல்லை நான் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறது, நான் இப்படி நான் சுற்றுறதுண்ணா. கண்டியோ நான் இப்போ ஒரு 2 கிழமையாக இங்கே யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கேன். ஓ என் பேரா? என் சேனலுக்கு பேரா? கோ வேணுங்கள சிங்காசன பாறை என்று. ஆனால் தான் தெரியாது, பார்க்க தெரியாது. இனி அவங்கிற அப்பாடைய ஆக்கள் எல்லாம் செத்துருப்பாங்க. புள்ளிகளுக்கு தெரியாது. என்ன மாத்தறையில் பிறந்தா இப்போ இங்கே வந்துருக்கீங்கண்ணா? இங்கே இன்னொரு நாள் இருக்கும். தங்கல்லையில் பிறந்தார். தங்கல்ல தங்கல்லையில் சின்ன வயதில் வந்தால் இன்றைக்கு ஊருக்குள்ள கோடீஸ்வரன். கொடியப்பு அது அங்கே மாத்திரை எங்கிற இருக்கு அங்கால தங்கல்ல. அவர் இந்த புள்ளிகளையும் கொடுத்தார். அவர் இல்லை மோசம். அந்த அங்கிள் வந்து மாத்தறையில் தான் அவரோட எப்படி சொல்கிறது, அவர் பிறந்தாராம். அப்போ அவரோட பர்த் பிளேஸ் வந்து மாத்தறை. அப்போ மாத்தறையிலேருந்து தான் இங்கே அவர் லவ் பண்ணி மேரி பண்ணி இப்போ வந்து இங்கே இருக்காராம். அப்போ நிறைய பேர் இந்த டவுன் சவுத்துலலாம் இருந்து வந்திருக்காங்க இங்கே. நம்ம அப்படியே முன்னுக்கு நடந்து போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அந்த அங்கே விளங்குறது தான் மீன் மார்க்கெட். இப்போது எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் சரியான கண்ணு வலினா இந்த கண்ணு ஒரு மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கு. கண் இது வீங்கி நினைக்கிறேன் கண் வருத்தம் வரப்போதாக இருக்கும். சூட்டுக்குன்னு நினைக்கிறேன். சரியான கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. நம்ம ஃபிஷ் மார்க்கெட் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். பழங்கள்லாம் விற்கிறாங்க. வந்து பாசையூரா பாசோரான்னு தெரியல. சரி ஆட்கள் வந்து தான் இருக்காங்க. நண்டெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. இறால் துப்புராக்குறீங்களா ஆண்டி? இறால் துப்புராக்குறீங்களா?
இந்த பூனை வந்து நான் கேண்டி அண்ணா. நான் இப்போ 2 கிழமை யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கேன். நான் கண்டி. ஓ கண்டியில். இது வந்து சுப்பு இல்லை கேம்பஸ் இல்லை, நான் ட்ராவல் பண்ணுறது ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன். இங்கே வந்து நண்டு நீங்கள் துப்பராக்கி கொடுக்குறதா? சரி சரி. இறாலுக்கு எவ்வளோ எடுப்பீங்க? இது இறாலுக்கு எவ்வளோ எடுப்பீங்க துப்பராக்குறதுக்கு? 1 கிலோவுக்கு 180. எவ்வளோ நேரம் போகும் உங்களுக்கு? ஆஹா சரி சரி சரி. பெருசு வந்து கொஞ்சம் லேசாக இருக்குண்ணா. நண்டு அண்ணா. அப்போ இந்த அங்கிள் வந்து மீன் துப்புராக்குறாருங்க. அதிகாரி அங்கிள் கண்ணாடியெல்லாம் போட்டு கவனமாக வேலை செய்கிறீங்கண்ணா. கண்ணாடியெல்லாம் போட்டு கவனமாக வேலை செய்கிறீங்கண்ணா. இங்கே வந்து மீன், இங்கே வந்து இறால், அப்புறம் அங்கனைக்குள்ளேயும் இறால் துப்புராக்கி கொடுக்குறாங்க. அப்போது இந்த சந்தையால் அங்கே வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்தா துப்புராக்கி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த பக்கமும் துப்புரவு செய்கிறாங்க போது. அந்த அங்கனைக்குள்ள அந்த அங்கிள் சொன்னார் ஏதோ பாசோர் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னு. அது வந்து களங்கட்டி. அப்போ அந்த களங்கட்டி வலையில் பிடிக்கிற மீனெல்லாம் உயிரோடு இருக்குன்னு சொன்னார். சாரி. இது என்ன ஆண்டி? இது மட்டியா? மட்டின்னு சொல்கிறது என்னது? இது ஏதோ மட்டியா? மட்டினா என்னன்னு தெரியல. மட்டினா என்ன ஆண்டி? சாப்பிட்றதா? மட்டின்னு ஒரு சாமான் இருக்குது. அப்போது இது மட்டி என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டி இது அங்கே வந்து அதால் அந்த பக்கத்தில் வாரத்துலேருந்தே மீன் இருக்குது, ஃபுல்லாகவே மீன் இருக்குது. இதுவும் அந்த குருநகர் மாதிரி. அப்போது இப்படியே இங்கனைக்களால் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அதுலேருந்து அப்படியே இந்த இடத்துல விற்கிறதுக்கு போட்டுருவாங்க. அங்கிள் குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? கறி வேலை வாங்க வந்தீங்களா? நீங்கள் இங்கே யாழ்ப்பாணமா? நீங்கள் இது கடலுக்கெல்லாம் போகிறீங்களா? இப்போ கஷ்டமா? சரி 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 சரி. இப்போ வீட்லையா? வீட்டில் தான் இப்போ. இது எத்தனை மணிக்கு அங்கிள் திறப்பாங்க இந்த சந்தை? 6:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். ஆக்கள்லாம் வருவாங்களா நிறைய? கூட்டிடுவாங்க. உள்ளுக்கு போனால் பார்க்கலாம் தானேண்ணா? உள்ளே போயிட்டு பார்க்கலாம் தானே? சரி சரி. பாய். அங்கிளுக்கு ஒரு பாயை போட்டுட்டு நம்ம அப்படியே இப்போ உள்ளுக்கு போவோம். எனக்கு வந்து சரியான கண்ணு வலிக்குது. இது வந்து சின்ன ஒரு சோழன் தான் இருக்குது. இதில் அந்த பக்கத்தில் வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இது என்ன மீன்? அது பைந்தி. இது வந்து பைத்திய மீனா? பைந்தி பெரிய இது அகலமாக இருக்குது. பைந்தி என்ன? இது எப்படி சமைக்கிறதுண்ணா? அது அதே மாதிரி தான். பைந்தி. இது எவ்வளோ கிலோ? பால் சுறா விட விலை கூடயா? முள்ளே இல்லை.
ஓ அதுக்கு பூசி வாங்க நினைக்கி. இது அண்ணா கொஞ்சம் எடுத்து காட்டுறீங்களா? இது கொஞ்சம் இப்படி. இதான் பைந்தி மீன். அப்பா இந்த இந்த இது முன்னுக்குள்ளது தானே சொன்னீங்கண்ணா? இந்த முன்னுக்கு பெருசாக இருக்குது அது. இதுதான் இந்தியாவிலலாம் காய வச்சு ஏதோ தலைவலிக்க வைப்பாங்களாம். நன்றி. பைந்தி மீன். நான் பார்த்ததுலே பெரிய இறால் வந்து அங்கே இருக்குது. அது பெரிய இறால். அப்படியே மீனெல்லாம் கீழே கொட்டி கிடக்கு. இது ஒரு பேக்கில் தான் போட்டு வைக்கிறாங்க. இந்த நண்டு தான் 2500 இருக்கு. ஆனால் இந்த சந்தையில் வந்து இதே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காங்க. இது எல்லாமே 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ இப்பவே 2000 சொல்லிட்டு அது கொடுத்துருவாங்களா? எல்லா நண்டையும் 2000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது கூடிட்டே போகுது. இந்த அங்கிள் தான் 2800 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. இது வந்து 2000 ரூபாயில இதை கேட்டிருந்தா 2000 ரூபாய்க்கு இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 3000 ரூபாய் போயிடுச்சு. அதை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. என்னத்தை பார்க்குறாங்கன்னு தெரியல. நினைக்கிறேன் உள்ளுக்கு சதயத்தும் இருக்குமா இருக்குன்னு பார்க்குறாங்க. சரி, எல்லாத்தையும் 3000 ரூபா.
பெரிய நண்டு ஒன்று இருக்கு. இது பெரிய நண்டு, இது பெரிய ஆக பெரிய நண்டா அது? என்ன இதுக்கு பேர் இது? செம்பாலன். செம்பா நண்டு. பார்க்கலாம் தானே கொஞ்சம் உயிர் இருக்குண்ணா. செம்பா நண்டா. நீங்கள் தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் நண்டாண்ணா பிடிக்கிறது உங்களோட இது இறால். இது என்ன இசோ என்ன இதுக்கு என்ன சொல்லுவாங்க? கனவு கனவு கனவு. இது வலையில பிடிப்பீங்க? வலை இதுக்கு சின்ன வலை இருக்கா? களங்கட்டி. அந்த இப்படி சுற்றி இதுவும் அதுக்கும் அந்த பாசோர் களங்கட்டி. அதான் நீங்களும் பாசோரா? இதெல்லாம் கலர் மாறிக்கிட்டு இருக்கு. மீன் வாங்க வந்தீங்களா? அப்படியே வெளியில போயிட்டு இந்த இது எல்லாமே இங்கேருந்து எடுத்துட்டு வெளியில் கொண்டு போய் விற்பாங்க. மீன் வாங்கிட்டீங்களா அங்கிள்? அதெல்லாம் என்ன மீன் அங்கிள் இது? இது சின்ன சின்ன மீன் என்ன மீன் அது? ஒட்டி. நீங்கள் எந்த பக்கம் கொண்டு போவீங்க மீன்லாம்? கோப்பாய். கோப்பாய் மட்டுமா? சைக்கிள்லேயே தான் போவீங்களா? ஒட்டி. ஹலோ ஹலோ. இந்த அங்கிள் இங்கே நட்டி தண்ணி ஊற்றுது. அப்போது இதுதான் பாசோர் மீன் சந்தை. நம்ம இதுலேருந்து வெளில போ. இது என்ன மீன் அது? இது ஒட்டி. நீங்கள் விற்கிறீங்க கொண்டு போகிறீங்களா? நீங்கள் எந்த பக்கம் போவீங்க? வட்டுக்கோட்டை. இதெல்லாம் அந்த ஒரே தட்டில் இருந்து அப்படி எடுக்கிறதுனா நீங்கள்? கூரல் ஃபுல்லாகவே எடுத்தது 1500. அண்ணா எத்தனை வருஷம் இப்போ செய்கிறீங்க நீங்கள்? காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க இங்கே? 8 மணிக்கு பிறகு தான். சரி சரி சரி. நீங்கள் இதே பிஸ்னஸ் இங்கே எடுத்து விற்கிறதா? இதில் நிறைய மீன் இருக்குன்னா ஒவ்வொரு மீன். நெடுவாய். ஒட்டி. இது வந்து பொரிக்கிறதானே? கருவாடுக்கு. சரி சரி. விலங்கலண்ணா விலை. செங்கன். ஒவ்வொரு மீன் இருக்கு. உங்களுக்கு பழகிருச்சுன்னா இப்போ எல்லாம். எனக்கு இது எல்லாமே மீன் அவ்வளோத்தான். சரிண்ணா, நன்றி. அங்கிள் இப்போ ரெடி ஆகிட்டீங்களா? நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா போகிறதுக்கு? இன்னைக்கு எடுக்கலையா? இது எத்தனை மணிக்கு அங்கே மூடுவாங்க? 1 மணிக்கா? 1 மணி ஆயிடுண்ணா. சரி, நன்றி. இந்த அங்கிளுக்கு டிக்கெட் சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க. சொல்லி கொடுக்காம போயிட்டாங்களா அங்கிள்? சொல்லி கொடுக்காம போயிட்டாங்களா? பள்ளிக்கூடாவா? இல்லை இல்லை சார், காசு கொடுக்காம போயிட்டாங்களான்னு. இது எவ்வளோ? டிக்கெட்டே கொடுத்தோம். காசு எல்லாம் போகிறோன்னா அப்படி போட்டு ஆக்காது. எவ்வளோ டிக்கெட் இது? இது 30 ரூபா மோட்டார் சைக்கிளுக்கு. சைக்கிளுக்கு 20 ரூபா. இது வந்து இப்போ கவர்மெண்ட்டா இல்லை
இந்த சங்கம் இந்த சங்கம் இதை கட்டி நாங்கள் சம்பளம் ஆனால் காசு கொடுக்காம போயிடுறாங்கண்ணா அப்படின்னு நடக்கிறதா சில பேர் சந்தித்து போவாங்க கூப்பிட்டு பலதரப்பட்ட மனுஷரும் எல்லாத்தையும் சேவ் பண்ணி தான் நாங்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணி தான் வாழணுமா அப்படி தான் அவரும் ஒரு தொழில் தான் செய்கிறாரு. நம்ம இப்போது இதுலேருந்து அப்படியே வெளியில் போவோம். அப்போது இந்த பாசோர் மீன் சந்தை முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போது கண் வலிக்குது சரியான மாதிரி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பார்த்துட்ருங்க. பாய்.